அனைவருக்கும் வணக்கம். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களாம் ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்காங்க. தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஸோ அந்த 108 தொகுதிகளை வச்சுட்டு ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா மெஜாரிட்டிக்கு 118 தொகுதிகள் வேணும். அதனால கொள்கையோட ஒன்றிணைஞ்சு இருக்கிற சிறிய கட்சிகளை சேர்த்து தான் தாவேகா இன்னைக்கு ஆட்சிக்கு வர முடியும். பெரும்பாலும் அந்த கட்சிகள்லாம் யார் கூட இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க தான். ஏன்னா மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை, செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றதான் தாவேகாவினுடைய அடிப்படை கொள்கை. ஸோ கொள்கையை மீறி கூட்டணி வச்சா அது ஓட்சாரை பாதிச்சிடும். அதனால திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ், விசிகா, அதே மாதிரி சிபிஐ, சிபிஎம், டிஎம்டிகே, ஐயுஎம்எல் இவங்க எல்லாரையுமே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அதிமுக கூட்டணியில அமமுக இருக்கு, பாமக இருக்கு, இவங்களையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு மத சார்பு இல்லாத கட்சிகளா தான் தெரியுது. அதனால இப்படிதான் இந்த பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. அதனால தாவேகா எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணி இவங்க எல்லாரையும் கூட்டணியில சேர்த்து ஆட்சியை ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு காங்கிரஸை சேர்த்திருக்காங்க, இருந்தாலும் இன்னும் நம்பர்ஸ் தேவைப்படுது. அதை எப்படி அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு திமுக கூட்டணியிலேருந்து அவங்க வெளியேறி இருக்காங்க. எனக்கெல்லாம் இது லிட்டரலி ஒரு மூவி பாக்குற மாதிரி இருக்கு. காங்கிரஸும் திமுகவும் பல வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருக்காங்க. காங்கிரஸை பார்த்து திமுக சொல்லுது, நீங்க எங்களை முதுகுல குத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப அவங்கள விமர்சனம் பண்றாங்க. நேரம் எப்படி மனிதர்களை மாத்துது பாத்தீங்களா? அரசியல்வாதிகள் மாத்தி மாத்தி பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் நிறையா. இப்போ பாக்குறது ரொம்ப ஸ்பீடா நடக்குது. ஒரு கட்சி 2 வருஷத்துல ஆட்சிக்கு என்டையர் பொலிட்டிக்கல் சினாரியோவையே மாத்திருச்சு தமிழ்நாட்டுல. மிகப்பெரிய அளவுல இது ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்குது எல்லாருக்கும். சீனியர் பொலிட்டீஷியன் யாராலையுமே தாவேகா ஜெயிச்சதை நம்பவே முடியல. ஏன்னா கிரவுண்டுக்கும் அவங்களுக்குமான டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வேணும், பூத் ஏஜென்ட்ஸ் வேணும், டெய்லி மக்களை போய் பார்த்துட்டே இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும், காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம், ஜாதி மதம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. பட் அது எதுவுமே நடக்கல. தாவேகாவுக்கு தன்னெழுச்சியா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. பெரிய பெரிய மினிஸ்டர்ஸே அதிர்ச்சியான தோல்வியை தழுவியிருக்காங்க. ஸோ அதனால தாவேகாவினுடைய இந்த மேண்டேட் என்பது அந்த கட்சிக்கு வழங்கப்பட்ட மேண்டேட் தான். இன்னொன்னு என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு மினிஸ்ட்ரி தரப்போறதா சொல்றாங்க, ஒரு அமைச்சர் பதவி தரப்போறதா. அந்த 5 எம்எல்ஏல யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. என்ன கேட்டா தரக்கூடாது. ஏன்னா இந்த 108 தொகுதிகளும் சரி, அதே மாதிரி 34% வாக்குகளும் சரி, மக்கள் தாவேகா தனிச்சு ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற பர்செப்ஷன்ல போட்ட வாக்குகள் தான். அப்படிதான் அந்த சீட்டு கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. இந்த இடத்துக்குள்ளார நின்றுட்டு தாவேகா ஒரு எம்எல்ஏவை மினிஸ்டர் ஆக்குது காங்கிரஸ்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் மினிஸ்டர் ஆக்குது அப்படின்னா, பழைய கட்சிகளுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுன்னு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க தாவேகாவுக்கு போட்டவங்க. இதே மாதிரி சினாரியோ தான் டெல்லியிலயும் நடந்துச்சு. முதல்ல ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வரும்போது மெஜாரிட்டி இல்லை ஆம் ஆத்மிக்கு. அப்போ காங்கிரஸ் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அப்போ கெஜ்ரிவால் கரெக்டா அந்த டிசிஷன் எடுத்தாரு, நீங்க மினிஸ்ட்ரியில வர வேணாம், நீங்க அமைச்சர் பதவி வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்குள்ள வர வேணாம், வெளியில இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கவர்மெண்ட் கொஞ்ச நாள்ல கவிழ்ந்துருச்சு. மறுபடியும் எலெக்ஷன் வந்துச்சு, கெஜ்ரிவால் ஸ்வீப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இங்க இப்போ காங்கிரஸ்க்கு மினிஸ்ட்ரி தரக்கூடாது, வெளியில இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணட்டும். ஒருவேளை ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் கவிழுது அப்படின்னா ரீ எலெக்ஷன் வரும். அப்போ தாவேகா மெஜாரிட்டியை தாண்டி அதிக இடங்கள்ல வெற்றி பெறும். ஏன்னா மக்களுக்கு ஒரு அனுதாபம் வந்துடும். ஏன்னா மேண்டேட் கொடுத்தது விஜய் அவர்களுக்கு தான். தாவேகா தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு கூடுதலாவே 5% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அலைன்ஸா பார்த்தா, நீங்க தனியா பாத்தீங்கன்னா கட்சிகளுடைய இண்டிவிஜுவல் ஓட்சாரா பிரிச்சிங்க அப்படின்னா தாவேகா கிட்டத்தட்ட 11% வாக்குகளை கூடுதலா வாங்கியிருக்கு. அதனால இந்த மேண்டேட் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுக்குமான மேண்டேட். இதுல சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு மினிஸ்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில நெகட்டிவா போவதற்கான வாய்ப்பு இருக்கு. மாற்று அப்படின்னு தான் இது கொடுத்துருக்காங்க, இந்த சீட்டுகளையும் சரி வாக்கு சதவீதத்தையும். அதனால இந்த இடத்துக்குள்ளார ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும் எல்லா கட்சிகளையுமே. காங்கிரஸ்க்கு மினிஸ்ட்ரி கொடுக்கறது கூட எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், பட் மற்ற கட்சிகளுக்கும் தரணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் இது கட்சியினுடைய விருப்பம், அவங்க நினைக்கிறது என்ன வேணா பண்ணலாம். இந்த கருத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, காங்கிரஸ்க்கு மேண்டேட் தரல, மினிஸ்டர் ஆகணும்ன்ற மேண்டேட் மக்கள் கொடுக்கல. 5 தொகுதிகளோட சுருக்கிட்டாங்க. பல இடங்கள்ல காங்கிரஸை எதிர்த்து வாக்குகளும் போட்டிருக்காங்க தாவேகா கேண்டிடேட்ஸ். இப்ப காரைக்குடியில காங்கிரஸ் எதிர்த்து தானே பிரபு வெற்றி பெற்றார். அதனால அந்த மக்களுடைய மனநிலையும் நம்ம யோசிச்சு பார்த்துதான் அந்த அலைன்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் கொண்டு வரணும். வெளியில இருந்து சப்போர்ட் பண்றதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு முடிவா இருக்க முடியும். அமைச்சரவை வாங்கிட்டு உள்ளார வர்றது கண்டிப்பா காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்காளர்களும் சில பேர் தாவேகாவுக்கு போட்டிருப்பாங்க, அந்த ஓட்டர்ஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இவர் மேண்டேட்டை வாங்கி சிஎம் ஆயிடணும் அப்படின்றதுக்காக இப்போ சப்போர்ட்டை திரட்ட வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு. அதனால நிச்சயமா இதை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அலைன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாருமே
ஒவ்வொரு விதமான ஐடியால இருப்பாங்க. இந்த மினிஸ்ட்ரி வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இவங்களுக்கான மேண்டேட்டை கொடுக்கல. அதை இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் மெஜாரிட்டியும் தாவேகாவுக்கும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆகணும். வெளியில இருந்து சப்போர்ட் பண்றதுன்னா என்னன்னா, எஸ்ன்னு சொல்றது அந்த அசம்பிளில வந்து கேட்பாங்க, இந்த கவர்மெண்ட் வாக்கெடுப்பு நடக்கும் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு, அப்போ சப்போர்ட் பண்ணலாம். ஆனா மினிஸ்டர் பதவி வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுதான் இந்த மாதிரியான மேண்டேட்டோட ஒரு முக்கியமான அம்சமா நான் பாக்குறேன். நீங்க ஒரு கூட்டணியா போட்டி போட்டு அதுல சிங்கிள் லார்ஜஸ்டா வந்தீங்கன்னா அப்ப பரவாயில்ல, அது கூட்டணிக்கான மேண்டேட் நம்ம சொல்லிடலாம். 2006 கலைஞர் அவர்கள் 96 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றார். திமுக அப்படிதான் வந்துச்சு. ஆனாலும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. காங்கிரஸும் பாமகவும் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க கவர்மெண்ட்டுக்குள்ள வரல. அந்த மாதிரியான ஒரு நல்ல முடிவை வந்து தாவேகா எடுக்கணும். இவங்களை வந்து மினிஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வர்றது என்ன பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு முடிவா இருக்காது அப்படின்றதுதான் ஒரே கருத்து. தாவேகா 52 இடங்கள்ல ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இருக்கு. அந்த இடங்கள்லாம் தாவேகா ஒருவேளை ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியே வந்திருக்கும். இவங்களுடைய இந்த அரசியலே வந்து மாற்று அப்படின்ற ஃபார்மேஷன்ல தான் வருது. அப்படின்னா இவங்க ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கணும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக ரெண்டு சைடு போகாம அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான வேவா இருக்கணும். அப்படிதான் அது வந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி மெஜாரிட்டி கிடைக்காதனால இந்த சிறிய கட்சிகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல தாவேகா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல என்னன்னா, இப்போ அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு, நடுவில் சிவிக் போல்ஸ் இருக்கு. இதுலயும் இந்த கட்சிகள் வந்து இடங்களை கேட்பாங்க. இது வந்து தாவேகாவை தேடி வர்ற புதிய இளைஞர்களுக்கும் சரி, புதிய மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்களுக்கும் ஒரு சோர்வை தந்துடக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் கவிழணும்னு யாரும் விருப்பப்பட போறது கிடையாது. இப்போ தாவேகா மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு அழுத்தம் கொடுக்க வேண்டியவங்களே எதிர்கட்சிகள் தான். ஆனா அவங்க யாருமே இதை பத்தி பேசல, ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ஏன்னா ரீஎலெக்ஷன் வருது. இப்போ வந்து வாக்கெடுப்பு நடக்குதுன்னே வச்சுப்போம். அசம்பிளில தாவேகாவினுடைய மெஜாரிட்டி வந்து அங்க இல்ல, மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாம கவர்மெண்ட் கவிழுதுன்னா மறுபடியும் தாவேகா வேட்பாளர்கள்லாம் எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா ஸ்வீப் ஆயிடும். 200 சீட்டுக்கு மேல தாவேகா போயிடும். அனுதாப ஓட்டுல எங்கேயோ போயிடுவாரு, 45% தாண்டி 50க்கே போயிடுவாரு. அப்போ இந்த திமுக, அதிமுக இப்ப வச்சிருக்கிற இந்த இடங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே குறைஞ்சிரும். அதனால அவங்களே பதட்டப்பட்டுட்டு இந்த டிசிஷனுக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க வெளியில தான் இருப்பாங்க. வாக்கெடுப்பு நடக்கிறப்ப கூட அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதனால கவர்மெண்ட் கலையணும், இன்னொரு எலெக்ஷன் 6 மாசத்துல வரணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படவே மாட்டாங்க. அது நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்பார், அது மட்டும் உறுதி. அந்த நம்பர்ஸை வந்து அவங்க எடுப்பதற்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், அவர் கண்டிப்பா சிஎம் ஆவார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்டேபிளா நிக்கணும். அப்படி நிக்கல அப்படின்னா அது எதிர்கட்சிகளுக்கு தான் பாதிப்பு. மறுபடியும் எலெக்ஷன் வந்து தாவேகா விசில் சிம்பிள் நிக்குது அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பாயிடும். ஏன்னா தாவேகாவுக்கு 5% நம்ம கருத்து கணிப்பு சொன்னதுல இருந்து குறைஞ்சிருச்சு. அந்த 5% எங்க குறைஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மீடியால உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில தாவேகா ஜெயிக்காதுன்னு சொல்லி தாவேகாவுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்ச திமுக, அதிமுகவுக்கு போடுற வாக்காளர்கள் லாஸ்ட் மினிட்ல வந்து பேக் அடிச்சுட்டாங்க. அதனாலதான் அந்த மாதிரி நடந்துருச்சு. ஆனா இப்போ தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுருச்சு, தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி அப்படின்ற ஒரு இமேஜ் கிடைச்ச உடனே மற்ற கட்சிக்கு வாக்களிச்ச வாக்காளர்கள் கூட தாவேகா தேடி வருவாங்க. அந்த இடத்துல தான் திமுக, அதிமுகவுக்கு இப்ப பயமே. தாவேகா 2வது முறையா நின்னுச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் தாவேகா தோல்வியை தழுவிச்சோ அந்த இடங்கள் எல்லாம் வெற்றி பெற்றோம். திமுக, அதிமுக எல்லாமே வேனிஷ் ஆயிடும். அதனால வந்து அந்த டிசிஷனுக்குள்ள அவங்க போக மாட்டாங்க. இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ரிசல்ட்டா தான் நான் பாக்குறேன். இதுக்கப்புறம் வர தேர்தல் முடிவு பைப்போலரா தான் இருக்கும். மக்கள் வந்து ஒரு முறை தான் மும்முனை போட்டிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அடுத்த முறை அது பைப்போலரா மாறிடும். ஜெயிச்ச கட்சி விசஸ் 2வது வந்த கட்சி அப்படின்னு தான் இருக்கும். அப்ப அதிமுகவுக்கு இது ரொம்பவே சோதனையான ஒரு காலகட்டம். பல இடங்கள்ல டெபாசிட் இழந்துட்டாங்க நம்ம கருத்து கணிப்புல சொன்ன மாதிரியே. ஸோ இதை எப்படி போகுது அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தாவேகா 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. திமுக கூட்டணி 73 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல திமுக தனிச்சு 59 இடங்கள், காங்கிரஸ் 5 இடங்கள், IUML 2 இடம், CPI 2 இடம், CPM 2 இடம், VCK 2 இடம், தேமுதிக ஒரே இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு. 10 இடங்கள்ல கண்டெஸ்ட் பண்ணி ஒரு இடம் தான் தேமுதிகவால வெற்றி பெற முடிஞ்சது. விருதாச்சலம் அங்கேயே தாவேகா ஜெயிச்சிருக்கணும். 2000 ஓட்டுல அந்த அம்மையார் வந்து கடைசி மினிட்ல வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் NDAவை பொறுத்த வரைக்கும் 53 இடங்கள்ல வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக 47 இடங்கள்லயும், பாமக 4 இடத்துலயும், பிஜேபி ஒரு இடத்துலயும், அமமுக ஒரு இடத்துலயும் வெற்றி பெற்றிருக்கு. பிஜேபி 0 தான் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சீட்டு வந்து உதகமண்டலம் லீடு வந்துச்சு, போஜராஜன் வெற்றி பெற்றாரு 700 ஓட்டுல தான். அது ஓட்டு சிதறல் நடந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. அதிமுக கூட்டணி வந்து இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனா நீங்க அங்க பாத்தீங்கன்னா வந்து திமுக கூட்டணி வேட்பாளர் வந்து வாக்குகளை கணிசமா எடுத்துட்டாரு. அதனால தாவேகாவோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டு அங்க பாஜக வெற்றி பெற மாதிரி வந்துருச்சு.
மன்னார்குடி பெரிய ஷாக் எனக்குலாம். மன்னார்குடியில அமமுக 3வது தான் போகும்னு நினைச்சா ஜெயிச்சிருச்சு. அது காரணம் வந்து அங்க ஓட்டு சிதறல் வந்து பயங்கரமா நடந்திருக்கு. அதனால அதுவும் மாறி வந்திருக்கு. ஸோ அமமுக இந்த தொகுதியிலும் வெற்றி பெறலை அப்படின்னா 0 ஆயிருக்கும். இந்த ஒரு தொகுதி அவங்க எப்படியோ லக்கிலி ஜெயிச்சிட்டாங்க. ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் தாவேகா 34.92% வாக்குகளை பெறுது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 24.19% வாக்குகளை வாங்குறாங்க. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் 21.2% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இது வந்து இண்டிவிஜுவல் ஓட் ஷேரா நான் சொல்றேன். கியூமுலேட்டிவ் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இன்னும் ஃபுல் டேட்டா வந்து வரவே இல்லை. அது வந்தாதான் வந்து அது எப்படி போயிருக்கு, என்னென்ன இடத்துல ஸ்விங் மாறி இருக்கு அப்படின்றது தெரியும். சென்னையில வந்து பெரும்பாலும் தெரியுது. சென்னையில பல இடங்கள் அதிமுக டெபாசிட் இழந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரியே. ஸோ இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது மக்கள் வந்து தெளிவாக தான் வாக்கு அளிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரூரல்ல வந்து தாவேகாவினுடைய சீட் கன்வர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இதை நான் பல முறை எச்சரிச்சேன் வீடியோக்கள்ல. அந்த இடங்கள்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அது பண்ணாம விட்டுட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து சசிகலா அவர்களினுடைய கட்சி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களும் வந்து பல இடங்களில் வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. 4 தொகுதிகளில் முக்கியமா ஒரு கணிசமான வாக்குகளை எடுத்திருக்காங்க. அதுல முதுகுளத்தூர்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க வேட்பாளர் 40,000 ஓட்டு வாங்கினதுனால தாவேகா வேட்பாளர் மலர்விழி ஜெயபாலான்னு நினைக்கிறேன், அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி உசிலம்பட்டியை பொறுத்தவரை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தாவேகா ஓட்டையும் சேர்த்து தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் லக்கிலி அங்க எந்த பாதிப்பும் வராம தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டாரு 1000 வாக்கு வித்தியாசத்துல. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மல்டி கார்னர் கண்டெஸ்டா நிறைய இடங்கள் மாறி இருக்கு, ஒரு 15 இடத்துக்கு மேல. இருந்தாலும் அங்க எல்லா இடத்துலயுமே தாவேகா சஸ்டெயின் ஆயிருச்சு. 3வது போல சஸ்டெயின் ஆயிருச்சு. அதிமுக 3வது போயிருக்கு, திமுக 3வது போயிருக்கு. திமுகவும் சில இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்கு. எவ்வளவு இடங்கள் அப்படின்றத நான் இதுக்கப்புறம் சொல்றேன். சில பேர் வருவாங்க திடீர்னு, தாவேகா இந்த மாவட்டத்துல ஒரு சீட்ல கூட ஜெயிக்கலாம், அந்த மாவட்டத்துல ஒரு சீட்ல கூட ஜெயிக்கலன்னு. கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணுங்க. ஒரு புது கட்சி முதல் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு தொகுதியில கூட டெபாசிட் எடுக்கல. எல்லா தொகுதியிலுமே தாவேகா டெபாசிட் வாங்கிருச்சு. இது வரலாற்று சாதனை. எம்ஜிஆர் கூட சில இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்காரு. 11 தொகுதிகள் கிட்ட அவருக்கு டெபாசிட் போயிருக்கு. என்டிஆர் கூட டெபாசிட் இழந்திருக்காரு. அவரெல்லாம் 200 சீட்டுக்கு மேல வெற்றி பெற்றவர். அவராலே அவருடைய எலெக்ஷன்ல வந்து சில இடங்கள்ல டெபாசிட்டை காப்பாற்ற முடியல. ஆனா தாவேகா முதல் தேர்தலில் இந்த மாதிரி வாங்கியிருக்கு. ஒரு சீட்ல கூட ஜெயிக்கல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த டேட்டாவெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. கன்னியாகுமரியில ஒரு சீட்ல கூட ஜெயிக்கல. ஆனா எல்லா தொகுதிகளிலுமே தாவேகா 2வது வந்திருக்கு. கன்னியாகுமரி தொகுதியில மட்டும் 3வது. ஆனா மார்ஜின் ரொம்ப கம்மி தான். 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதே மாதிரி கிள்ளியூர் வந்து க்ளோஸா வந்து அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி குளச்சலும் அதே மாதிரிதான் க்ளோஸா வந்து அந்த வெற்றி வாய்ப்பும் பாதிக்கப்பட்டுருச்சு. எந்த மாவட்டத்திலுமே தாவேகா டெபாசிட் இழக்கவே இல்லை. எந்தெந்த மாவட்டங்களில் தாவேகா ஒரு இடம் கூட ஜெயிக்கலையோ அந்த டேட்டாவெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. தாவேகா 2வது வந்திருக்கும், டெபாசிட் வாங்கியிருக்கும். 3வது போனாலும் டெபாசிட் வாங்கிருக்கும். 20% கீழே எந்த மாவட்டத்திலையும் எந்த தொகுதியிலுமே தாவேகா போல. ஸோ அதனால நம்ம கருத்து கணிப்பானது ஒரு 75 to 90% வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. நிறைய தொகுதிகள் கரெக்டாக தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். நிச்சயமா வந்து இந்த சிறிய கட்சிகள் எல்லாமே சேர்ந்து வந்து ஆதரவு அளிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். அப்படி இல்லை ரீஎலெக்ஷன் வருதுன்னா எல்லாம் காலி ஆயிடுவாங்க 2 கட்சியும். அப்படி பண்ண மாட்டாங்க. அது இன்னமே அனுதாபாலியை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா மாற்றத்தை விரும்பி மிகப்பெரிய மேண்டேட் வந்து தாவேகாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த மேண்டேட்டை வந்து கொண்டு போய் சேர்க்க விடாம இந்த கட்சிகள்லாம் தடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகளை அந்த கட்சிகள் சந்திச்சிருவாங்க. டெமோக்ரஸியில மக்கள் பெரிய அளவுக்கு வந்து ஒரு கட்சி சைடு அணி திரண்டுட்டாங்கன்னா, இப்போ ஜெகன் வந்து 2019 ஸ்வீப்பே பண்ணாரு, அந்த மாதிரி கிளீன் ஸ்வீப்பா மாறிடும். ஸோ அதனால இந்த இடத்துக்குள்ளார சிறிய கட்சிகளினுடைய ஆதரவையும் பெறணும், மினிஸ்ட்ரியும் தரக்கூடாது, மக்களையும் சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு வாக்களிச்ச வாக்காளர்களினுடைய உணர்வையும் மதிக்கணும். ஸோ இந்த இடத்துக்குள்ளார தாவேகா வந்து சரியான ஒரு கேம் பிளேவா பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. அண்ட் நிறைய பேர் இப்போ பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சவங்க கூட தாவேகாவுக்கு இந்த முறை வாக்களிச்சிருப்பாங்க. ஏன்னா தாவேகா தனிச்சு நிக்குது, தனி கொள்கையை முன்னிலைப்படுத்துது. திராவிட கொள்கையா இருந்தாலும் அவங்க 2 பேரும் அந்த கொள்கையை யூஸ் பண்ணி நிறைய ஊழல் பண்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. ஆனா நான் தான் உண்மையான திராவிட கொள்கையை வந்து முன்னிலைப்படுத்துறேன், பெரியாரினுடைய உண்மையான பேரனான அப்படின்னு ஒரு களத்துக்குள்ள வரும்போது அந்த வாக்காளர்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு மாற்றம்ன்ற சென்டிமெண்ட்ல வந்து ஓட்டு போடுறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பதவி கொடுத்தா அந்த வாக்காளர்களுடைய மனநிலை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்களும். அதனால இந்த இடத்துக்குள்ள தாவேகா ரொம்ப சீரியஸாவே திங்க் பண்ணணும். விசிகாவை அழிச்சு மினிஸ்ட்ரி கொடுத்தா அது ஒரு போலரைசேஷனை அடுத்த எலெக்ஷன்ல கொண்டு வரும். பாமகவுக்கு கொடுத்தா மினிஸ்ட்ரி கொடுத்தா அது ஒரு போலரைசேஷனை கொண்டு வரும். அதனால ரொம்பவே சீரியஸா திங்க் பண்ணி இந்த கட்சிகளுக்கு எல்லாருக்குமே சரியான ஒரு பிரதிநிதித்துவத்தை அடுத்த எலெக்ஷன்ல தரலாம். ஆனா இப்போ இவங்க எல்லாரும் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணாதான் அது தாவேகாவுக்கு பெஸ்டான ஒரு முடிவாகவும் ஆதரவாகவும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அதனால சொல்றேன். மேண்டேட்டே கலைஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மினிஸ்ட்ரி தரக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே கருத்தா இருக்கு. ஏன்னா தாவேகா இதுக்கு அடுத்து எலெக்ஷன் வருது, ஒருவேளை வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஸ்வீப்பே பண்ணிடும், எந்த கட்சியினுடைய ஆதரவும் தேவையில்லை. ஆனா இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்த கட்சிகளினுடைய ஆதரவை பெறலாம். ஆனா இவங்களுடைய ஆதரவு, அதாவது மினிஸ்ட்ரி கொடுத்துதான் இவங்களை சேர்க்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஸோ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைச்சிருவாரு, ஆட்சியும் அமைச்சிடலாம். அதுக்கப்புறம் மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும், அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது தாவேகாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த தேர்தல் இல்லை. நிச்சயமா அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் உறுதியா முதலமைச்சரா பதவி ஏற்பார், நம்பர்ஸ் வந்து கிடைச்சிரும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே, இப்படிதான் வந்து இந்த அரசியல் நிகழ்வுகளானது போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து எந்த கட்சி வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்குது, எப்படி இதெல்லாம் போகுது அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தமிழ்நாடு அரசியல்ல பல வருடங்கள்ல நிகழாத பல ஆச்சரியங்கள் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இது போல இன்னொரு வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.